அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு சினிமா லேண்ட். சாம் ரைமி டைரக்ஷன்ல இன்னைக்கு தியேட்டர்ஸ்ல வெளியான சென்ட் ஹெல்ப் என்ற அமெரிக்கன் டார்க் காமெடி ஹாரர் படத்தின் விமர்சனத்தை தான் இந்த எபிசோட்ல நாம பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் இந்த படத்தோட ஸ்டோரி என்னன்னு பார்த்துடலாம். கார்ப்பரேட் ஆஃபீஸ் சூழல்ல இந்த படத்தோட கதை ஸ்டார்ட் ஆகுது. லிண்டா அந்த நிறுவனத்தோட மிகச்சிறந்த மற்றும் நம்பகமான ஊழியர். பார்க்கறதுக்கு கொஞ்சம் சோம்பேறி மாதிரி, சமூக தொடர்புகளில் கொஞ்சம் பின்தங்கியவரா லிண்டா தெரிஞ்சாலும் வேலையில ரொம்ப பர்ஃபெக்ட் ஆனவங்க. அதே சமயத்துல அந்த நிறுவனத்தின் உரிமையாளர் இறந்து போக அவரின் மகனான பிராட்லி பொறுப்பெடுத்துக்கிறாரு. பிராட்லி எப்படிப்பட்டவர்னா, மற்றவர்களை மதிக்க தெரியாத பணக்கார திமிர் பிடிச்ச இளைஞன். ஒரு அவசர வேலையா பிராட்லியும் லிண்டாவும் ஒரே விமானத்துல செல்ல வேண்டிய சிச்சுவேஷன் ஏற்படுது. எதிர்பாராத விதமா அந்த விமானம் விபத்துக்குள்ளாகி ஆள் நடமாட்டமே இல்லாத ஒரு ஐலாண்ட்ல இவங்க ரெண்டு பேரும் கரை ஒதுங்குறாங்க. ஆரம்பத்துல ஒரு சராசரி சர்வைவல் படம் மாதிரி தப்பிக்கிறதுக்காக ரெண்டு பேரும் இணைஞ்சு செயல்படுறாங்க. லிண்டாவின் புத்திசாலித்தனமும் திட்டமிடும் திறனும் அவங்களுக்கு உணவுக்கும் தங்குமிடம் அமைக்கவும் உதவுது. ஆனா நாட்கள் கடந்து போக போக அந்த தீவின் தனிமையும் பசியும் இவங்களது உண்மையான கலரை வெளியே கொண்டு வருது. பிராட்லி தீவிலும் பாஸ் என்ற தோரணையில லிண்டாவை அடிமை போல நடத்த முயற்சிக்கிறான். ஆனா லிண்டாவின் கடந்த காலம் மற்றும் அவளுடைய நிஜமான ஆளுமை கொஞ்சம் கொஞ்சமா வெளிப்பட தொடங்குது. ஆபீஸ்ல அமைதியா இருந்த லிண்டா அந்த தீவுல ஒரு பயங்கரமான அதிகார மையமாவே மாறுறாங்க. கதையின் இரண்டாம் பாதி ஒரு சைக்காலஜிக்கல் வாராகவே மாறுது. ஒரு கட்டத்துல யார் யாரை கட்டுப்படுத்துவது என்ற போட்டி உருவாகி அது ஒரு கொடூரமான விளையாட்டாவே மாறுது. காடுகளுக்குள்ள சில திகிலூட்டும் கற்பனை காட்சிகளும் ரத்தம் தெறிக்கும் விபத்துகளும் இந்த கதைய இன்னும் தீவிரமாக்குது. பிராட்லி திருந்திருவான்னு நம்ம நினைக்கும் போது லிண்டா அப்படியே தலைகீழா மாறி நம்மளை அதிர வைப்பதுதான் இந்த படத்துடைய மீதி கதை. இனி இந்த படத்துல இருக்க இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள் எல்லாம் என்னென்ன என்பதை பார்த்துடலாம். எதிர்பாராத விதமா விமான விபத்தில் சிக்கி ஆள் நடமாட்டமே இல்லாத தீவில மாட்டிக்கிட்ட ரெண்டு பேருக்கு இடையில நடக்கிற ஈகோ சண்டை ஒரு கட்டத்துல யாரு உயிரோடு இருக்க போறாங்க என்ற கொடூரமான அதிகார போட்டியா மாறுவதுதான் இந்த படத்துடைய மொத்த கதை. குறிப்பிட்ட ஒரு ஜானருக்குள்ள இந்த படத்தோட கதையை கொண்டு வந்துட முடியாது. சர்வைவல் ஸ்டோரி மாதிரி ஸ்டார்ட் ஆகிற இந்த படம் போக போக சைக்காலஜிக்கல் வார் ஆஃப் டாமினன்ஸா உருமாறி ரத்தமும் சதையும் கலந்த ஒரு சீரியஸான காமெடி த்ரில்லரா முடியுது. ஈவில் டெட் படத்தை இயக்கிய சாம் ரைமி தான் இந்த படத்தையும் டைரக்ட் பண்ணியிருக்காரு. இவருடைய ஸ்பெஷல் என்னன்னா, ஒரு பக்கம் நம்மளை பயமுறுத்திக்கிட்டே இன்னொரு பக்கம் நல்லா சிரிக்கவும் வைப்பாரு. அந்த வகையில படத்தின் முக்கிய கதாபாத்திரங்கள் மோசமான சிச்சுவேஷன்ல மாட்டிக்கிட்டு இருக்கும் போதும் மற்றும் எதிர்பாராத திருப்பங்களின் போதும் உருவாகிற டார்க் காமெடி இந்த படத்துல ரொம்ப நல்லா ஒர்க் அவுட் ஆகியிருக்கு. ஒரு பழைய ஸ்டைல் கதைய தன் விசித்திரமான கற்பனைகளால சுவாரஸ்யமான திரைக்கதையா மாத்தி இருக்காரு டைரக்டர். மேலும் இந்த படத்துல வருகிற வன்முறை காட்சிகளை இவர் கையாண்ட விதம் ஒரு மிகப்பெரிய ஹைலைட். இவரது ஆரம்பகால படங்களை போல பயங்கரமான ரத்தம் தெறிக்கிற மற்றும் கொடூரமான காட்சிகளை அதிகமா இந்த படத்துல வச்சிருக்காரு. அடுத்ததா இந்த படத்தின் முக்கியமான கதாபாத்திரங்களில் நடிச்ச ரேச்சல் மெக்டாம்ஸ் மற்றும் டிலான் ஓபிரைன் ரெண்டு பேருமே அந்தந்த கேரக்டராகவே மாறிட்டாங்க. குறிப்பா அந்த தீவு ஏற்படுத்தும் தனிமை, அதனால வருகிற ஒரு விதமான கிறுக்குத்தனத்தை இவங்க வெளிப்படுத்திய விதம் ரொம்ப நல்லா இருந்துச்சு. இதுல லிண்டா கேரக்டர் ஆரம்பத்துல பரிதாபப்பட வச்சு பிறகு ஒரு விசித்திரமான கணிக்க முடியாத ஆளுமையா மாறுவது கதைக்கு மிகப்பெரிய பலமா தெரிஞ்சது. அதே மாதிரி பிராட்லி கேரக்டர் திமிர் பிடிச்ச நபரா இருந்தாலும் சில இடங்கள்ல அவர் காட்டுற மென்மையான மாற்றம் அவர் மீது நமக்கு ஒரு சின்ன அனுதாபத்தை வர வைக்குது. படத்தின் ஒளிப்பதிவு கதைக்கு ஏத்த மாதிரி ரொம்ப தெளிவா இருந்துச்சு. ஆரம்பத்துல சாதாரண தீவு மற்றும் அதன் இயற்கை சூழலை காட்டும் கேமரா சைக்காலஜிக்கல் த்ரில்லரா மாறும்போது ரொம்ப கொடூரமான காட்சிகளை நோக்கி நகருது. அதிலும் குறிப்பா கேரக்டர்களோட மனநிலை மாறும்போது இந்த டைரக்டருக்கே உரிய நைட்மேர் விஷன்ஸ் மற்றும் வன்முறை காட்சிகளை படம் பிடித்த விதம் ரொம்ப நேர்த்தியா இருந்துச்சு. கதை போக போக கிளைமேக்ஸ் இப்படித்தான் இருக்கும்னு நம்ம முன்கூட்டியே கெஸ் பண்ணாலும் குறிப்பிட்ட அந்த தருணம் வரும் வர கதை நகரும் விதம் ரொம்ப விறுவிறுப்பா இருந்துச்சு. இந்த டைரக்டருக்கே உரிய ஸ்டைல்ல ரத்தம் தெறிக்கிற மாதிரி கொடூரமான வன்முறை காட்சிகளுடன் படத்தின் கிளைமேக்ஸ் இருந்தது. அடல்ட் கண்டென்ட் என பார்க்கும்போது இதுல சில நியூ சீன்ஸ் இருக்கு. மேலும் இந்த படம் இப்போதைக்கு தமிழ் டப்பிங்ல இல்ல. சாம் ரைமியின் மேக்கிங் ஸ்டைல், வயலன்ஸ் மற்றும் டார்க் காமெடி கலந்த ஒரு தரமான த்ரில்லர் படம். மிஸ் பண்ணாம பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. மீண்டும் ஒரு நல்ல படத்தோட உங்களை நான் சந்திக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. மறக்காம என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.